அனைத்தையும் செய்து சனிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் மகாதேவ். அறியாமையால் நான் என்ன செய்து விட்டேன்? தாயிற்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் என்ன செய்தேனோ அதையே தான் எந்த புதல்வனும் செய்திருப்பான். தாங்கள் நன்றாக ஓய்வெடுத்து நான் யார் என்ற உண்மையை எனது, ஆனால் அப்பொழுதும் நீ உனது தாயிடம் அதே அன்போடு இருப்பாயா? தங்கள் மீதுள்ள அன்பை குறைப்பதற்கு கேட்டே ஆக வேண்டும் மகனே. ஏனென்றால் இது இதைத்தானே கூற வருகிறாய்? புதல்வன் ஏதேனும் பெரிய காரியம் புரிந்துவிட்டால் இவ்வாறுதான் தோன்றும் சந்தியா. உண்மையான நானும் உன்னால் பெருமை அடைந்துள்ளேன். மகாதேவரின் ஆசீர்வாதத்தாலும் இயற்கையின் அளப்பரிய கருணையினாலும் சந்தியாவிற்கு உன்னை போன்ற புதல்வன் பிறந்திருக்கின்றான். முதல் முறை மோதும் பொழுதே உடன் பிறந்தவனின் உயிரை பறிக்க நினைத்தாய். இப்பொழுது பெற்றவளுக்கே சங்கடத்தை ஏற்படுத்தி. அப்படி இல்லை. தாங்கள் கூறியது சரிதான் தந்தையே. இந்த சனி எவர் இன்று இவனால் தான் தாயின் மத்தியில் சிக்கிவிட்டது. இவன் தாயின் அருகாமையில் வர அவனுக்கு அனுமதி அளிக்காதீர்கள். மரத்திலிருந்து பழத்தை பறிக்கலாம், ஆனால் அந்த மரத்தை நான் எனது தாயை விட்டு பிரிய போவதே இல்லை. தாயே, 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 நான் அல்ல, உன்னுடைய சவால்தான். நான் என்னுடைய சவாலை நிறைவேற்றுவேன். நீ தாயே. இதை தீர்மானிப்பது நான் தான். தாங்கள் என்ன தீர்மானிக்கப் போகிறீர்கள்?